அவர் போயிட்டு முழு நேர போரில் ஐஆர்ஜிசிக்கு எதிர்கொண்டு பலூச் டெரைனும் அவங்களுக்கு தெரியாது சார். இட் இஸ் இன்ஹாஸ்பிட்டபிள். ஆபரேஷன் எப்படி ஆச்சுன்றத பார்த்துருக்கோம். டோரா போராவில் இவங்க எல்லா டெக்னாலஜியும் வச்சு தேடினாலும் இவங்களால ஒன்றும் பண்ண முடியல. அபோட்டாபாடில் பாகிஸ்தான் அண்டர் த வெரி நோஸ் ஆஃப் பாகிஸ்தானி ஆர்மி அண்ட் அமெரிக்கன் பேஸ் அது பக்கத்தில் உட்காந்துருக்கிறதே அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஆச்சு. 2001 to 2011 10 ஆண்டுகள் ஆச்சு. ஸோ இஸ் அமெரிக்கா ப்ரிப்பேர்ட் ஃபார் அந்த ஸ்கேல் ஆஃப் கான்ஃப்ளிக்ட்டுக்கு அமெரிக்கா ரெடியா? இன்றைக்கி அவங்க பொருளாதாரத்து கட்டமைப்பு அதுக்கு ரெடியாக இருக்கா? இல்லை ட்ரம்ப்புக்கு அதுக்கு மேண்டேட் இருக்கா? ட்ரம்ப்புக்கு அந்த துணிவு தைரியம் இருக்கிறதா? ஓகே, பலூச்சிஸ்தானில் வளங்கள் இருக்குது, ஈரானில் வந்து எண்ணெய் இருக்குது, ஈரானோட எண்ணெய் யுவானில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, பலூச்சிஸ்தானில் வந்து சைனாவோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. அப்போ சைனா இவங்களுக்கு அகேன்ஸ்ட் ஆக்ட் ஆகாதா? இன்னொரு பக்கம் ஆப்கானிஸ்தானோட தாலிபான் கவர்மெண்ட்டும் சைனாவும் வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆப்கானிஸ்தானும் வந்து சேர்ந்துக்காதா? எத்தனை பேரை ஒரே டைமில் இவங்களால சமாளிக்க முடியும்? பாகிஸ்தான் எப்படின்னா யாரையாவது வம்புல இழுத்து விட்டு உட்காந்துட்டு ஆட்டம் பார்ப்பாங்க.